அந்த நேரத்தில் அவரோட ஃபேஸ் பார்க்க எப்படி இருந்திருக்குன்னா, அவர் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒன்று நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க மாதிரியும், அப்படி இல்லாட்டி அவர் ஏதோ ஒன்று நினச்சி பயந்துட்டு இருக்க மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்தோன்னே மேரிக்கு ஒரு மாதிரி வினோதமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான பதற்றத்தையும் கிளப்பியிருக்கு. இது மேரிக்கு மட்டும் தான் நினச்சான்னு கேட்டிங்கன்னா, மேரிக்கு மட்டும் இல்லை, அந்த ஹோட்டலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே இதே நிலைமை தான் நடந்திருக்கு. அப்படியே டைமும் ஓடுது, சாயங்காலம் 4 மணி ஆகுது. இந்த ஒரு டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மேரி செப்டிக்கோட வழக்கமான ரொட்டீனான எல்லாரும் டவல் சேஞ்ச் பண்ணுறக்காண்டி ரூம் நம்பர் 1046க்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க டோரை எப்படி க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாங்களோ அதே ஸ்டேஜில் தான் டோர் இப்போ வரைக்கும் இருக்குது. சரி, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வெளியே இருந்தே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் இந்த மாதிரி உங்கள் ரூமுக்கு டவல் சேஞ்ச் பண்ண வந்திருக்கேன், நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் உள்ளே வந்து தாராளமாக சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவங்களும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ரோலண்ட் டியோன் அப்படி என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்க்குறப்ப அவர் அமைதியாக பெட்டில் படுத்திருக்காரு. அந்த பெட்டு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. டேபிளில் ஒரு வினோதமான லெட்டரையும் பார்க்குறாங்க. சரி, இவங்க அப்படியே டவலை வைக்கிற மாதிரி போயிட்டு லைட்டாக எட்டி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து பார்க்குறாங்க.